இந்த கோயில் ரொம்ப காலமாகவே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் கிடந்த கோயில் தான் இது. இந்த விக்கிரகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டது, மற்றது சில சிலைகளே இல்லை. நான் சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கோயில் வீடியோ. இந்த கோயில் எங்கேன்னு சொல்லி பார்த்தா யாழ்ப்பாணத்தில் பலாலி கிழக்கில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு முதல்ல, இந்த கோயில் ரொம்ப காலமாகவே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் கிடந்த கோயில் தான் இது. இந்த கோயிலுக்கு நான் இதுக்கு முதலே ஒரு தடவை வந்திருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முதல் ஒரு காணொலி நான் போட்டிருப்பேன். அதாவது அழிக்கப்பட்ட மக்களின் கனவுகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்திருப்பேன். அப்போக்கில் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் தடை விதித்திருந்தாங்க. இருந்தும் ஒரு 2 செகண்ட் கிளிப் ஒன்று எடுத்திருந்தேன் இந்த கோயிலை. இதுக்கு முதல்ல இந்த கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோயில் திருவிழா கொண்டாடுறதுக்கு அப்படியான விடயங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருந்துருந்தாங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை பார்ப்போம் வாங்க. சரி, பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் தான் இது. 1987 ஆண்டு காலப்பகுதியில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூறப்படுது. ஆனால் அதுக்கு முதல் இருந்தே இந்த கோயில் ஒரு சின்ன கோயிலாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இருந்தாலுமே 1990 ஆண்டு இந்த போர்ச்சூழல் காடப்பகுதியில் இந்த பிரதேசத்திலிருந்து மக்கள் எல்லாமே இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 2016 ஆண்டு மீள கையளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பகுதியில் எதுவுமே கையளிக்கப்பட இல்லை. ஆனாலும் இந்த கோயிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மற்றது திருவிழா காலங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்படியான சில விடயங்கள் நடந்திருந்தது. ஆனால் கோயில் புனரமைக்கிற சம்பந்தமாக எந்த அனுமதிகளும் வழங்கப்பட இல்லை. எல்லாமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னமே இந்த கோயிலுக்கு அண்மையில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தாலுமே இந்த கோயில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருந்தது. ஆனால் சுமார் இப்போ 2 மாதங்களுக்கு முன்னர் இந்த கோயில் மக்கள்கிட்ட முழு பாவனைக்கு எப்பயுமே மக்கள் போகலாம்ன்ற மாதிரி மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. இன்னுமே மீள் புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்தால் கூட ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த கட்டிடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 38-40 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட கட்டிடங்கள். அதுக்கும் மூலஸ்தான வேலைகள் எல்லாமே கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்று சொல்லி பார்த்தா இது ஒரு பெரிய ஆளால் கட்டப்பட்ட கோயில் என்றெல்லாம் கிடையாது. ஊர் மக்களால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னம் கருங்கல்லால் கட்டப்பட்டுன்றது ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். என்னதான் 2016 ஆண்டுக்கு பிறகு திருவிழா காலங்களில் மக்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூடவே நிறைய விடயங்கள் இந்த கோயிலில் இடிக்கப்பட்டது என்று சொல்கிறத விட அந்த விக்கிரகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டது, மற்றது சில சிலைகளே இல்லை. நிறைய விஷயங்கள் உடைஞ்சு என்னை கேட்டால் இது நிறைய மீள் புறநமைக்க வேண்டிய நிலையில் அந்த கோயில் இருக்குது. கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்கன்ட்டு நம்புகிறேன். சரி, இந்த ஆவணி மாதம் இந்த திருவிழா நடந்தது. அடுத்த வருஷம் ஆவணி மாதம் தான் திருவிழா நடக்கும். அது வரைக்கும் இந்த கோயில் அப்படியே தான் இருக்கா, இல்லாட்டி இதுக்கு மேலே வேறு ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கான்றதை நாங்கள் வார வருஷம் தான் பார்க்க வேணும். இந்த கோயிலை நான் சுற்றி காட்டுறேன்னு பாருங்கள்.